ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத அம்சம் தெரிஞ்சுக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. வணக்கம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலி, விக்யான் பிரசார் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். இந்த நிகழ்ச்சியின் கடந்த வார பதிவுகளில் விஞ்ஞான அறிவியல் சார்ந்த அறிஞர்களின் புது அறிவுகளும் அனுபவங்களும், மருத்துவத் துறையில் வல்லுநர்களாக திகழும் மருத்துவர்களின் அறிவுரைகளும் மற்றும் அனுபவங்களும், மேலும் அறிவியல் சார்ந்த பாரதியின் தமிழ் இலக்கிய பங்களிப்புகளை பற்றியும் நமது அனுபவ நிகழ்ச்சி மூலமாக ஆன்றோர்களுக்கு பகிர்ந்து வந்தோம். இனி வரும் தொகுப்பின் மூலம் ஆன்றோர்கள் உட்கொண்ட ஞானமும் அவர்களின் கருத்துக்களும் பின்னூட்டம் என்னும் ஃபீட்பேக் பதிவாக இனி வரும் அனுபவ நிகழ்ச்சிகளில் ஒளிபரப்பப்படும். வணக்கம்ப்பா. என் பேர் டாக்டர் ரிபப்ளிகா ஸ்ரீதர். இது ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நானும் இந்த மாதிரி முதியோர்கள், பெட்ரிடன் பேஷண்ட்ஸ், அதாவது புற்றுநோய் மற்றும் முதியோர்கள் படுத்த படுக்கையா இருக்கிறவங்களுக்கு வலி நீக்கம் மற்றும் ஆதரவு சிகிச்சை, அந்த ஸ்பெஷாலிட்டி தான் படிச்சிருக்கேன். அதுக்கு பேர் பாலியேட்டிவ் கேர். தற்பொழுது இப்பதிவை சார்ந்த ஆன்றோர்களின் பின்னூட்ட பதிவை கேட்போம். இணைந்திருப்போம். இது ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரமா சம்பத்குமார். நான் ஆண்டோர்களுக்கான வசதிமிக்க இல்லம் ஒன்றில் என் கணவருடன் கடந்த 6 ஆண்டுகளாக வசித்து வருகிறேன். நான் ஒரு ரிட்டையர்டு வங்கி அதிகாரி. எனக்கு சிறுவயதிலேயே கதை கேட்பது, குழந்தைகள் முதல் பெரியோர் வரை உள்ளவர்களுக்கு நீதி கதைகள், ஆன்மீக கதைகள், அறிவுபூர்வமான மனதுக்கு உற்சாகம் அளிக்கும் கதைகள் என பல வகை கதைகளை சொல்லி மக்களை சந்தோஷப்படுத்துவது என் வழக்கம். எனக்கு பயணம் செய்வது மிகவும் பிடிக்கும். இந்தியாவில் அநேகமாக எல்லா சுற்றுலா பயணங்கள், ஆன்மீக பயணங்கள் முதலியன இடங்களுக்கு சென்று அங்குள்ள மக்களின் நடையுடை பாவனைகள், பழக்க வழக்கம் முதலியன தெரிந்து கொள்வது மிகவும் பிடித்தமானது. வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் பல இடங்களில் சென்று அவர்களின் நாகரிகம் பற்றி தெரிந்து அதை பற்றி எல்லோருடன் பகிர்ந்து கொள்வது வழக்கம். எனக்கு மிகவும் பிடித்தமானது கர்நாடக சங்கீதம், கருத்துள்ள சினிமா பாடல்கள் முதலியன கேட்பதும் பாடுவதும் எனது பொழுதுபோக்கு. என்னுடைய பயண கட்டுரைகள், சொந்த அனுபவங்கள் முதலியன குமுதம் மற்றும் மங்கையர் மலரில் வெளிவந்திருக்கிறது. அதற்கு சன்மானமும் வாங்கியதுண்டு. எனக்கு 2 பெண் குழந்தைகள். அவர்கள் இருவரும் வசதியாக கணவர் குழந்தைகளுடன் வாழ்ந்து வருகிறார்கள். அனாதை இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு பிறந்த நாள், கல்யாண நாள் முதலிய விசேஷங்களுக்கு, உணவு, கல்வி போன்ற நல்ல காரியங்களுக்கு உதவி செய்வது என்னுடைய வழக்கம். என் கணவரும் என்னுடன் சேர்ந்து எனக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்.
அவரும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். 40 வருட காலம் பெரிய பதவிகளில் பணியாற்றி ரிட்டையர் ஆகி பல நல்ல காரியங்களில் எனக்கு உறுதுணையாக இருப்பார். பாலியேட்டிவ் கேர் பாத்தீங்கன்னா நிறைய வியாதிகளுக்கு வந்து குணம் உண்டு, பல வியாதிகளுக்கு வந்து குணம் இல்லாத ஒரு சூழ்நிலை. குறிப்பா பாத்தீங்கன்னா புற்றுநோய், இல்ல டயபெட்டிஸ், ப்ரொலாங் டயபெட்டிஸ், கிட்னி ஃபெயிலியர், ஸ்ட்ரோக்கு, டிமென்ஷியா பேஷண்ட்ஸ், அதாவது அவங்களுக்கு வந்து ஞாபக மறதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நான் வந்து என்னால முடிஞ்ச ஒரு மருத்துவரா இருக்கிற டிப்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். சோ இந்த மாதிரி வாய்ப்பு அளித்தது நன்றி. ஏன்னா நாங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸும் நடத்திட்டு இருக்கோம். அறக்கட்டளை மூலியமா இந்த மாதிரி பெட்ரிடன் பேஷண்ட்ஸ், கிரானிக்லி இல் பேஷண்ட்ஸ், குறிப்பா புற்றுநோய், டிமென்ஷியா, ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்ஸ், அவங்கள வச்சு சென்னை மற்றும் காஞ்சிபுரத்துல ஒரு மருத்துவமனையை நடத்திட்டு வரோம். டாக்டர் ரிபப்ளிகாவை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவர் ஒரு நல்ல சமூக சேவை. இது மிகவும் நல்ல விஷயம். அதுவும் வயதானவர்களுக்கு அவர் செய்யும் பணி மிக அற்புதமானது. ஒருமுறை நான் வசிக்கும் இல்லத்தில் வந்து வயது முதிர்ந்தவர்களுக்கு மகத்தான அறிவுரை கூறினார். அவர் ஒரு பாலியேட்டிவ் கேர் நடத்துவதாக சொன்னார். அதாவது வயதானவர்களுக்கு உடல் ஊனம் ஏற்பட்டு அவர்கள் கை கால் பாதிக்கப்பட்டாலோ அல்லது உடல்நிலை வயதானதால் செயலிழந்து போனாலும் மனிதர்களுக்கு தனியாக அதுக்கென்ற தனியாக ஹாஸ்பிட்டல் கட்டி அவர்களுக்கு வேண்டிய முழு தேவையும் பாதுகாப்பும் நிறைய இடங்களில் செய்திருப்பதாக சொன்னார். அதில் என்னதான் வசதியாக இருந்தாலும் தன்னுடன் பேசுவதற்கு ஒரு பேச்சு துணை இருந்தால் தான் வயது முதிர்ந்தவர்களுக்கு ஆறுதலாகவும் மன நிம்மதியாகவும் கொடுக்கும் என்பதை அறிவுறுத்தினார். இதுல அடுத்த லெவல் நீங்க பண்ண கூடியது வந்து குரூப் தெரப்பி. குரூப் தெரப்பின்றது என்னன்னா, ஒரு குரூப்பா வந்து நீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் உங்களோட என்ன சொல்றது, உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் நீங்க பகிர்ந்துட்டு பிறகு குரூப் தெரப்பி பற்றி பேசினார். முதியவர்களுக்கு நிறைய மக்களுடன் தொடர்பு இருந்தால் மனநிலை உற்சாகமாக இருக்கும் என்றும் கூறினார். சிறு குழந்தைகளுடன் விளையாடுவது, பெரியவர்களுடன் எளிதான செஸ், பல்லாங்குழி முதலிய விளையாடுவது போன்ற உற்சாகமான செயல்களை செய்தால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் என்று, மூளைக்கும் நன்றாக செயல்படும் என்றும் சொன்னார். இன்வால்வ் ஸ்கூல் சில்ட்ரன், அதுதான் அடுத்த லெவல் நமக்கு நல்லா இருக்கும். ஸ்கூல் சில்ட்ரனை வரவழைச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ பகிர்ந்துக்கிட்டேன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து என்னென்ன நல்லது நடந்தது அந்த காலப்போக்குல உங்களோட லெவல் ஆஃப் நாலேஜ். இப்ப முதியோர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா வெறும்னா வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னா கூட அவங்க பல விஷயங்கள்ல ஒரு துறையில அவங்க வந்து ரொம்ப ஹை லெவல்ல இருந்திருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து இப்ப என்ன, நான் இப்படி இருந்தேன், நான் இவ்வளவு பெரிய ஆபீசரா இருந்தேன், நான் இவ்வளவு பெரிய ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தேன், நான் இவ்வளவு பெரிய பேங்க்ல பெரிய மேனேஜரா இருந்தேன், ஆனா எனக்கு மதிப்பு இல்ல அப்படின்றது அவங்களையே தாழ்மைப்படுத்துற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அது கண்டிப்பா தவிர்க்கணும். பல நேரங்களில் குழந்தைகளுடன் தனது அனுபவத்தை பெரியவர்கள் பகிர்ந்து சொல்ல இந்த ஜெனரேஷன் குழந்தைகளுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் என்றும் கூறினார். முதியோர்கள் அடிக்கடி டாக்டரிடம் ஆலோசனை செய்த பிறகே மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் சொன்னார். நாம ஏதாவது எடுத்துக்கொள்ள போய் அது டிப்ரெஷனில் முடியும் என்று சொன்னார். இவை எல்லாமே என்னை பொறுத்தவரை மிகவும் உபயோகமான ஆழ்ந்த கருத்துகள் மக்களிடம் சேர வேண்டியது பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தி எனக்கு மிகவும் மனதுக்கு உற்சாகமும் மன நிம்மதியும் எல்லா வயோதிகர்களுக்கும் கிடைக்கும் என்று நம்புகிறேன். இந்த இடத்தில் நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது என் மாமியாருக்கு 92 வயது வரை உடல்நிலை ஆரோக்கியமாக இருந்தது. ஆனால் கடைசி 3 மாதங்களில்
அவர் மிகவும் சிரமப்பட்டார். அவர் காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் அவதிப்பட்டார். அதற்கு நாங்கள் டாக்டரிடம் மருந்துகள் வாங்கி கொடுத்து பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. இந்த மாதிரி நேரத்தில் டாக்டர் ரிபப்ளிகா சொல்வது போல் ஒரு ஆஸ்பத்திரி செய்திருந்தால் அவருக்கு உற்சாகமும் மன நிம்மதியும் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். அவர்கள் வேண்டிய உதவிகள் நர்ஸ், டாக்டர் முதலில் அவ்வப்போது வந்து பார்த்து சிகிச்சை கொடுத்திருந்தால் அவருக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். என்னிடம் கருத்து கேட்டதற்கு நான் ரத்னவாணியின் அனுபவிற்கு மிகவும் நன்றி கூற விரும்புகிறேன். மற்றொரு சமயம் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை எல்லோருக்கும் வணக்கம், நன்றி. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறையுடன் இணைந்து 60 வயதிற்கு மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறையுடன் இணைந்து 60 வயதிற்கு மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.